கொஞ்சம் கொஞ்சம் நடந்தது குடிசைய விரும்புமா சிலு சிலு சிலுவென இங்க இருக்கும் காத்துங்க அடிக்குமா கிடைக்குமா. அந்த சின்ன தம்பி படத்துல வர குஷ்புவை பார்த்தா நம்ம மல்லிகா கன்னியாபம் தான் வரும் எனக்கு. சரியா சொன்னேன். எனக்கும் அந்த பாட்டை பார்க்குறப்ப அந்த படத்தை பார்க்குறப்ப எப்போ வர மல்லிகா கன்னியாபம் தான் வரும். எல்லாம் பேசாம சாப்பிடுங்க. மல்லிகாக்கா ஒய் டென்ஷன், ஏன் மூஞ்சில இம்பிட்டு கோபம்? ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களோ? ஏக்கா வாழ்க்கைனா இன்ப துன்பம் கசப்பு இனிப்பு நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும்க்கா. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமா ஏதோ சின்னதோ தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா சரியா போயிடுமா? பண்ணிட்டோம் இல்லடி பண்ணிட்டீங்க, அதுக்கு சேர்த்து நானும் திட்டு வாங்கியிருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி அதனால இப்போ என்ன, ஐஸ் சாப்பிட்டு சமாதானம் ஆகுதுங்க. அதான் உமா நம்மளுக்குலாம் ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காளே. ஆமாம் நான் சின்ன குழந்தை பாரு, கோவமாக சமாதானப்படுத்த குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரத்துக்கு மாதிரி குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும், அதான் உங்களுக்கு கோன் ஐஸ் வாங்கி கொடுத்தேன். உங்களால் திருத்தவே முடியாதுடி. சரி சரி கோவப்படாதீங்க மல்லூஸ், இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போக போகிறோம், அது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாம கிடங்க. ஏக்கா நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஷாப்பிங் போகிறோம். உமா சொந்தமாக சம்பாரிச்சு கையில் 5000 ரூபா வச்சிருக்கா தெரியுமா? அதில் நம்மலாம் போய் நமக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அப்படிதானே உமா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி நீங்கள் இங்கே வேணால் போங்க, நான் வரல. மல்லிகாக்கா நீங்கள் வாங்க, வந்ததுலேருந்து இங்கேயே தான் அடைஞ்சு கிடக்கீங்க. வேறு திரும்ப சுற்றி பார்த்தா தானே வந்த டூருக்கு ஒரு பிரோஜனம் இருக்கும். ஞாபகத்தமாக ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. ஆமாக்கா காலை ஃபுல்லாக அந்த பொருளை பார்க்குறப்ப நம்ம குத்தாலத்தை வாங்கினது ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா? சரி சரி சீக்கிரம் ஐஸ் சாப்பிட்டு கிளம்புங்க, ஷாப்பிங் நேரம் ஆயிட்டுல்ல. ஆமாம் ஆமாம். ஒரு ஐஸில் குச்சி ஐஸ் ஒரு கையில் கோன் ஐஸ், இன்னைக்கு ஜாலி தான். கடன் சாப்பிட்டுட்டு அந்த ஐஸ் வண்டி போகிறதுக்குள்ள இன்னும் 2 ஐஸ் வாங்கி சாப்பிடணும். இல்லை குச்சி ஐஸ் சாப்பிடுவோமா இல்லை கோன் ஐஸ் சாப்பிடுவோமா, என்ன சாப்பிடுவோம்? அடிப்பாவி, இப்படி யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்து ஐஸ்கிரீம் ஐயா முசுக்கிட்டு இருக்கா. அடியே திவ்யா, என்னடி நீ தனியாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க? அது 1க்கு 2? அம்மா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லிக்கோ, அம்மா தான் வாங்கியே கொடுக்க சொன்னாங்க. நெசமாவா? ஆமாம் நீ வேணா போய் கேட்டுப்பேன். என்ன நிஜமாவே அம்மா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்களா? சரி அதான் 1க்கு 2 வச்சுருக்காளே, நம்ம ஒன்று கேட்போம். திவ்யாம்மா என்ன நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கிடக்கேன்? ஏண்டி 1க்கு 2 வச்சிருக்கீல, எனக்கு ஒன்று தரலாம்ல? அதுக்கு தான் நான் முன்னமே கூப்பிட்டேன், ஐஸ் வண்டி வருது வாக்கா வாக்கான்னு, நீ வரல. இப்போ வந்து என்கிட்ட கேட்க அதெல்லாம் தர முடியாது. போ. வர வர ஓவராக தான் போயிட்டுருக்க, நான் அம்மாட்ட கேட்டே வாங்கிக்கிறேன். போ போய் கேளு, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்குறான். அடி கடைசியாக கேட்க தருவே மாட்டியா? முடியாது, தரவே முடியாது. ஓஹோ அப்படியா, சரி சரி. அடி திவ்யா மேலே பாருடி. இப்படி மூஞ்சி டிஃப்ரெண்டாக மாற்றினா நான் அப்படியே பயந்துருவேன்னு நினச்சியோ? நான் மேலே பார்ப்பேன், நீ வந்து என் கையில் இருக்க ஐஸை பிடிக்கிட்டு போனேன்னு தானே பார்க்க. சொன்னா கேளு. ஐயோ குரங்க குரங்க என்ன விட்டுடு. அடி உன் கையில் இருக்க ஐஸ்கிரீமுக்காக தான் வந்திருக்கு, தயவு செஞ்சு அதை கொடுத்துரு. இந்தா என்ன ஒன்றும் பண்ணிடாது. மணி நான் கொடுத்துட்டேன், இது போக மாட்டேங்குது. அடி அந்த கையில் இருக்கதே கொடுத்து தொலையண்டி. அடி குரங்கு போயிட்டு எழுப்பி வா. போயிட்டேன். ஏண்டி நான் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டேன் தர முடியாதுன்னு, இப்போ பார்த்தியா குரங்கு வந்து 2ஐயும் பிடிக்கிட்டு போயிடுச்சு. தேவைதான் உனக்கு? எல்லாம் ஒன்னால தான். நான் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்து நீ பொறாமப்பட்டில்ல, அதான் போயிடுச்சு. நான் போய் அம்மாட்டே சொல். போப்போ சொல்லு, குரங்குக்கு பயந்து வந்ததை நானும் சொல்கிறேன். எக்க போகலாமா? போகலாம் போகலாம். வாங்க. ஏம்மா ஏண்டி இப்படி முடியெல்லாம் கலந்து கிடக்கு? இப்படி கடுப்பாக வராத நிற்க, எல்லாம் இவளால தாம்மா. ஏண்டி அவகிட்ட தான் ரொம்ப வளர்த்தியா? ஏம்மா இல்லை, என்ன அடைஞ்சுன்னு அவளையே கேளுங்க. சிரிக்காத சொல்லிட்டேன். சரி சரி சொல்லு சொல்லு. என்ன நீ நடந்துச்சு, எவ்வளோ ஒத்தி சொல்லி தரீங்க. ஏம்மா ஏன் ஐஸ்கிரீம் குரங்கு பிடிங்கிட்டு போயிட்டு நீ என்ன சொல்ற? ஒன்று எதுவும் புரண்டி வைக்கலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இவளால தான். திவ்யம்மா குரங்கு வந்ததுக்கு அக்கா என்ன பண்ணுவா? சித்தி நான் 2 ஐஸ் வச்சிருந்தேன்னு இவன் ஒன்று கேட்டா, நான் தரல. அதான் இவ கண்ணு வச்சு என் ஐஸ் எல்லாம் போச்சு. நீ 2 வச்சிருந்தீல, அக்கா கேட்குறப்ப ஒன்று கொடுத்துருக்கணும். அதான் குரங்கு 2ஐயும் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லுங்கம்மா, நான் 50 தூரம் கேட்டேன் தரல, லாஸ்ட்டு குரங்கிட்ட 2ஐயும் தூக்கி கொடுத்துட்டா. அம்மா அவளால தாங்க
போச்சு, நீங்க அவளை வையாம என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அவளால போச்சு இவளால போச்சுன்னு? நீ 2 வாங்கி தின்னில, அக்கா கொண்டு போயிட்டா கொடுக்க மாட்டியா? அதான் குரங்கு வந்து மொத்தமா தூக்கிட்டு போச்சு. உனக்கு ஐஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, பேசாம இரு சொல்லிட்டேன். பேசாம ரூமுக்கு போ, நான் கொஞ்சம் வெளில போகணும், போயிட்டு வரேன். ஏம்மா நானும் வரேம்மா. சரி சரி வா வா. இவன் நானும் வரேன், வேற ஒன்றும் வேணாம். இப்போதான் குரங்கிட்ட மாட்டினேன், படுத்து வேற எதுலாவது யானை கிட்ட தலையை கொடுத்துறாரு. நானும் வரேம்மா, நானும் வந்து எல்லாம் எதுவுமே வாங்கலை பார்த்தீங்களா, வந்து வாங்கிட்டு வரேன். சரி சரி வா திவ்யா பாப்பா, எல்லாம் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். நீ என்ன கேட்டாலும் சித்தி வாங்கி தரேன். ஹை தேங்க்ஸ் சித்தி. சரி சரி வாங்க போவோம். இதுங்களை வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள இன்னும் எம்பிட்டு பிரச்சனை சேர்க்க வேண்டியது இருக்குமோ. கடவுளே, இதுங்கள்ட்ட இருந்து நீ தானே பத்திரமா வீடு போய் சேர்க்கணும்.